அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. கோவையிலிருந்து அடியன் கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் உச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவருஷாய நமதாம் காமதே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. கேம் சேஞ்சர் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 27 நட்சத்திரத்திற்கும் பலாபலன் பார்க்கலாம் வரிசையாக. கேது உடைய நட்சத்திரம் 1, 5, 9 திரிகோண பாவம்பாங்க. அப்ப கேதுவுடைய நட்சத்திரத்தை தான் ஆரம்பிக்குது. 9ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய தனுஷு பாக்கியஸ்தானத்துலதான் முழு 4 பாதமும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அப்பாவுடைய கருமா ஏதாவது பிரச்சனை தொந்தரவோட இவங்க பிறந்திருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். தத்து கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்புக்கெல்லாம் உண்டுங்க. அப்ப இந்த மூல நட்சத்திரம் அப்படின்னாவே கேதுவுடைய நட்சத்திரம்னு அதிர்ஷ்ட தெய்வமா நம்ம என்ன சொல்றோம்? ஆஞ்சநேயர வழிபாடை இடுங்க. வாழ்நாள் முழுவதும் ராமநாமத்தை சொல்லிட்டு வாங்க. விநாயகர் வழிபாடு சிறப்பு. ஏன்னா ராவணன் பிறந்த நட்சத்திரம் இது. நல்ல சிவன் பக்தன் தான், வீணை வாசிக்கக்கூடிய இசை பிரியர் தான். ஆனா சின்ன தவறுனால எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. வீர தீர செயல்பாடுகள்லாம் மூல நட்சத்திரத்துக்கு பெண்களுக்கு நிறைய இருக்கும். உடல் வலிமை பெற்றவங்க, நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய எண்ணம் உண்டு. ஃபைனான்ஸ், வட்டி கடை, இந்த மாதிரி எந்த ஒரு துறையில இருந்தாலும் ஆண்கள் ஜெயிச்சு வந்துருவாங்க. மூல நட்சத்திரமே அரசால நட்சத்திரமாமாங்க. வீட்டையாவது ஆளும். கவலைப்படாதீங்க. பெண்களை ஒதுக்கக்கூடாது. ஏன்னா அந்த நட்சத்திரமே ஆண் போல செயல்படாது. மாமனார் ஒரு வீட்டுக்கு போறாங்க, மாமனார் இருப்பாரு, அவங்களுக்கு ஆகாது, அதெல்லாம் கிடையாது. இந்த பெண் போனோடனே அந்த குடும்பத்தை கையில எடுத்துக்கும். ஆண் வாரிசு கண்டிப்பா உண்டு. நல்ல ஒரு உத்தியோக மாற்றங்கள், இடமாற்றங்கள், கௌரவமா வாழக்கூடிய அமைப்பு. இந்த நட்சத்திரக்காரங்க, இந்த மூல நட்சத்திரக்காரங்களை கூட்டிட்டு போனீங்கன்னா அந்த கணவன் மனைவி பிரிந்த தம்பதிக்கு ஒரு பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயத்துல இவங்க தீர்த்து வச்சுட்டு வந்துருவாங்க. சமையல் அறையை பாதுகாப்பாகவும் அழகா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும். பெண்கள் வைராகியம் நிறைய இருக்கும், சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். மருத்துவர் மருந்துண்ணுங்களுடைய அமைப்பும் வரும். உடம்பு தொந்தரவா யாருக்காவது பெரியவங்க வீட்டுல படுத்து கிடப்பாங்க, சரியான ஒரு விஷயத்த மருந்துங்க எடுக்காம ஒரு ஃபுட் பாய்சன் உங்க வாழ்க்கையில வந்துட்டு போகும். அதே போல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது கவனமா எடுத்துக்கணும். தவறான ஒரு கெட்ட பழக்கமோ ஒரு விஷயமோ நீங்க வாழ்க்கையில பாதிப்புல இருந்து மீண்டு வந்திருப்பீங்க. குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கறது, எழுதக்கூடிய விஷயத்துக்கு, படிக்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்க எது வேணாலும் ஒரு டேபிள் சேர் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய தடைகளையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது. ஏன்னா பல விஷயங்கள் நிறைய யோசிக்கிறேன்ட்டு கோட்டை விட்டுருவீங்க. முழுமையான ஒரு விஷயத்த முன்கூட்டியே யோசிக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். குரு அருள் எப்பயுமே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. யானை முகம், தந்தம், இந்த மாதிரி ஈட்டி, இந்த மாதிரி பொருட்கள்லாம் குறியீடா நீங்க வச்சுக்கலாம், வீட்டுல வச்சுக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். இப்ப மயிலாடுதுறை மயூரநாதர் வழிபாடு சிறப்பா இருக்கும். மந்திரபுரீஸ்வரர் கோயில் சிறப்பா இருக்கும். நிறைய கோயில் சொல்லலாம். மூல நட்சத்திரத்துக்கு நம்ம ஆஞ்சநேயர் மட்டும் சொல்லிட்டு இருக்க கூடாது. குபேரத்தனத்தை கொடுக்கக்கூடியது, நல்ல செல்வ கொடுக்கக்கூடிய, சொத்து பிரச்சனைகளை, தொழில வேலையில பிரச்சனைகளை நீங்கக்கூடிய இந்த கோயில் வழிபாடெல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வேத நட்சத்திரமாக இருக்கிற மனித முகமில்லாத கடவுள் வழிபாடெல்லாம் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஜீவ சமாதிகளுக்கு பாலாபிஷேகம் செய்யறது, காய்ந்த திராட்சை கொடுத்து வழிபாடு இருக்கிறது, அதை தியானம் பண்றது உங்ககிட்ட இயற்கையிலே இருக்கணும். ஹனுமான் சாலிசா பாராயணம் பண்ணணும், கேட்டுட்டு வரணும். அதே போல சங்கடகரா சதுர்த்தி விநாயகருக்கு நீங்க மாலையில போயிட்டு நைவேத்தியத்துக்கு கொண்டக்கடலை, ஏன்னா குருவுடைய இடம் அல்லவா தனுஷு, கொடுத்து வழிபாடு எடுக்கிறது, அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கறது சிறப்பாக இருக்கும். நைவேத்தியம் எல்லாம் பண்ணி கொடுங்க. அர்ச்சகர், புரோகிதர், ஐயருக்கெல்லாம் நீங்க யோசிக்காம தான தர்மம் பண்ணணும். ஜீவசமாதி வழிபாடுல பதஞ்சலி முனிவர் அந்த படத்தை வாங்கி வச்சு நீங்க தியானம் பண்ணலாம். அல்லது போயிட்டு வரலாம். திருப்பட்டூர் அப்படிங்கக்கூடிய பிரம்மா கோயில் இருக்குது அங்க, அல்லது ராமேஸ்வரம் கோயிலுக்கெல்லாம் போய் வழிபாடு எடுத்து இந்த திருமண தடை, குழந்தை பாக்கிய தடை, தொழில் தடையெல்லாம் நீங்கும். இவருடைய வழிபாடு எடுத்தீங்கன்னா குடும்பத்துல செல்வ வளம் ஒற்றுமையா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கல்வி தடையெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு போகும். மூல நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தட்டு தடுமாற்றம் இருக்கும். ஆனா இந்த நட்சத்திரத்துல நல்ல விஷயங்கள்
ஒரு வியாபாரமோ அல்லது எந்த ஒரு தொழிலெல்லாம் தொடங்கலாம். அது விருத்தியான நட்சத்திரம். ஆனா உங்களுக்கு தடையை கொடுத்துரும். அப்ப சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணணும். பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரக்காரங்களை எல்லாம் வந்து சம்பத்தா நீங்க ஏற்படுத்திக்கணும். அரசாலும் நல்ல எண்ணமும் நல்ல சொல்லும் நல்ல ஒரு வளமையும் இருக்கும். வழிகாட்டியா இருக்கக்கூடியவங்க, செடி கொடி மரம் இதெல்லாம் உங்க வீட்டுக்கிட்ட வந்து இருக்கும். எப்பயுமே ஒரு தாமதமான திருமணம் அப்படிங்கிற ஒரு பேர் முத்திரை உங்களுக்கு உண்டுச்சு. அதான் வந்து இதை வந்து இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அப்படி. அதெல்லாம் நீங்க பொருட்படுத்த வேண்டாம்னு மீண்டும் நம்ம அதை நல்லா சொல்லலாம். பல தொழில் செய்யறது, பல கிளைகள் வச்சுக்கிறது, பிரான்ச்சஸ், இதெல்லாம் மூல நட்சத்திரங்க. வளர்ச்சி பாதையை பின்னோக்கி பின்னாடி காலம் சூப்பரா போகும், நல்லா இருக்கும். முன்னாடி கஷ்டப்பட்டீங்கனாலும் அயல்நாடு அயல் பாஷை பேசக்கூடியவங்க தொடர்பெல்லாம் வரும். நட்பு வட்டாரத்துல பக்கத்து வீட்டிலேயே குடியிருப்பாங்க. எல்லாம் கேட்டு பாருங்க, ஆமாம்பாங்க. கிறிஸ்டின் தொடர்பு, கிறிஸ்டின் ஸ்கூலோ அல்லது பக்கத்துல இருக்கலாம், கல்லூரி இருக்கலாம், அந்த கல்லூரியில படிச்சு வந்தவங்களாவும் இருக்கலாம். உண்ணாவிரதம் இருக்கிறது, பழங்கால நடைமுறையெல்லாம் ஃபாலோ பண்றது. நான் வந்து ஆதிகால பரிகாரம் தான் நான் எடுத்துக்குவேன், ஆதிகால பரம்பரையா நான் வாழுவேங்க, தாத்தா மாதிரி பாட்டி மாதிரி அப்படிங்கிற பக்தி மார்க்கமெல்லாம் இறை உணர்வுலாம் உங்ககிட்ட இயற்கையிலேயே இருக்குங்க மூல நட்சத்திரக்காரங்களுக்கு. அப்ப உங்க பரம்பரையில நிர்வாகமா கோயில் வச்சிருக்கிறது, தலைமை கர்த்தாவா இருக்கிறது, ஒரு கவுன்சிலரா இருக்கிறது, அது மாதிரி ஊர் சபை தலைவரா இருக்கிறது, பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறவங்களாம் இருந்திருப்பாங்க உங்க ஃபேமிலியில அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நல்லா சாப்பிடணும், நிறைய வெரைட்டியா சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் நிறைய பிடிக்கும், காய்கறிகள் நல்லா சாப்பிடக்கூடிய அமைப்பு உங்ககிட்ட உண்டு. அனைத்து விஷயத்திலையுமே கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடியவங்க, எதிர்பார்ப்புகள் இல்லாமலேயே செயல்படக்கூடிய, சட்டுன்னு ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அமைப்பு மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். அப்ப உழைப்பை பத்தி அவங்க கவலையே பட மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, நம்ம வந்து ஒரு முன்னேற்றத்தை அடையணும், அந்த லட்சிய எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு குறிக்கோளாக இருக்கும். அப்ப நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில இடைப்பட்ட காலத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற குடும்பத்துல வந்து நல்ல ஒரு ஒற்றுமையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதே போல இவங்களுடைய பிள்ளைகள் அதை ஏதாவது வந்து சாதிக்கக்கூடிய அமைப்பு, ஒரு பிரபலியம் ஆகக்கூடிய உங்களுடைய குழந்தைங்க, அதாவது மூல நட்சத்திரக்காரங்களுடைய குழந்தைகள் ஒரு சாதனையாளராக வரக்கூடிய விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குடும்பத்துல எல்லா குடும்பத்துல இருந்து சண்டை சச்சரவுகள் இருக்கு. அப்ப வீண் விவாதங்கள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏதோ ஒரு சிலர் விஷயங்கள் தான் இருக்கும். அதே போல உங்களுடைய தலைமைத்துவம் அல்லது அரசியல், இந்த தேர்தல் களம் அப்படிங்கிறவுடைய இதுல எல்லாம் நீங்க முன்னாடி நிற்கும் பொழுது அது வந்து ஜெயிக்கக்கூடிய, யாருக்காவது ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நட்சத்திரமாக நீங்க எப்பயுமே செயல்படுவீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சொத்துக்கள்ல வந்து ஏதாவது ஒரு வில்லங்கமோ அல்லது ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆடம்பரமா இருக்கிறது வந்து அவ்வளவா பிடிக்காது. ஏன்னா அந்த கேதுங்கிறது ஞான மார்க்கம், சரியான விஷயத்த மட்டும்தான் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க, ஏத்தி நடந்தக்கூடிய அமைப்பு. அதுல இருந்து விலகிக்குவாங்க. நீங்க வேணாலும் நல்லபடியா அதை இதுன்னு பண்ணிக்கோங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறது போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, மனப்பக்குவம் எப்பயுமே கேது நட்சத்திரமான மூலத்திற்கு உண்டு. அதே போல திருமண வாழ்க்கை மட்டுமே சற்று பிரச்சனையை வந்து கொடுத்து அப்புறமும் சரியான ஒரு பாதையை காட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தடுமாற்றமோ ஒரு தடையோ கொடுத்துரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிர்வாகத்தன்மை, புத்திசாலித்தன்மை, புத்தி கூர்மை இதுக்கெல்லாம் வந்து சலித்தவர்கள் இல்லை மூல நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறது. நம்ம தனுசு ராசியில வந்து பல பாவ கிரகங்கள் இருந்தா கூட, அந்த தொடர்புகள் இருந்தா கூட, ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனையை சந்திச்சு மீண்டும் தழைத்து எடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒரு உடம்பு தொந்தரவு வர்றது, ஸ்கின் அலர்ஜி, கேன்சரு, இது மாதிரி தவிர்க்க முடியாத வியாதிகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து போகக்கூடிய விஷயம் உங்க ஃபேமிலியோ அல்லது உங்களுக்கோ பாதிப்பை ஏற்படுத்தும். அப்ப சுக்கிர நட்சத்திரத்தை வந்து நீங்க செயல்பாட்டுக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி செவ்வாயுடைய நட்சத்திரம் உங்களுடைய தவிர்க்க வேண்டிய நட்சத்திரம் மூலத்துக்கு நீங்களே தெரிஞ்சுக்கிறது நல்லது, அவசியம். இப்ப உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், மிருகசீரிடம், புனர்பூசம், பூசம், சித்திரை, விசாகம் இந்த மாதிரி நட்சத்திரத்திலலாம் நீங்க வந்து கொஞ்சம் தவிர்க்க வேண்டும்.
எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மன குழப்பம் வந்தாலும் மர நிழல், ஏன்னா நிழல் கிரகமா இருக்கனால ஒரு ஒரு நிழல்ல போயிட்டு நீங்க கொஞ்ச நேரம் இளைப்பாறிட்டு வாங்க. கடல் சார்ந்த பகுதிக்கு போயிட்டு நீங்க கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதோ அல்லது கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. சிறப்பான ஒரு மன அமைதியை தரும். இத்தனை இருந்தாலும் கர்மா கோயில் அப்படிங்கறத கண்டிப்பா எடுத்துக்கணும். ஒவ்வொரு பாதத்திற்கும் கர்மா கோயில், மூல நட்சத்திரத்துக்கு கர்மா கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் பாதம் சித்திரை மாதம் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அன்னைக்கு வந்துட்டு யமகண்டமா இருக்கணும். அந்த நேரத்துல போயிட்டு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு எடுங்க. எதுக்காலே லட்சுமி நரசிம்ம பெருமாள் இருக்காரு, அவரையும் வழிபாடு எடுத்துட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும். பாதம் 2, அதாவது மூல நட்சத்திரக்கு அன்னைக்கே போகணும். இது வைகாசி மாசத்துல பல்லாபுரம் திருநீருமலை அப்படிங்கிற அடிவாரத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்ல வழிபாடு எடுங்க. இது சென்னையில இருக்கு, மேப்ல போட்டு பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா நல்லா அவங்களோட கோயிலுடைய வரலாற்று செய்தியை கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். 3ஆம் பாதம் மூலம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல வரக்கூடிய அமைப்புல மூல நட்சத்திரம் அன்னைக்கே நீங்க போகணும். அதாவது ஆணி மூலம் அப்படின்னு சொல்றக்கூடிய அன்னைக்கு நீங்க பன்ருட்டி திருமீழிகை அப்படிங்கக்கூடிய கோயில். இது வீரதானேஸ்வரர் திரிபுர சுந்தரி தாயார் இருக்காங்க. இங்க போய் வழிபாடு சிறப்பாக ஆகம விதிபடி அந்த கோயில் என்ன சிறப்போ நீங்க கேட்டு தெரிஞ்சு நீங்க வழிபாடு எடுத்துட்டு வாங்க, கர்ம வினை போகும். 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க மூல நட்சத்திரம் அன்னைக்கு ஆடி மாதம் யமகண்ட நேரத்துல தான் போகணும். சமயபுரத்தாய், அதாவது தமிழ்நாட்டுல ஒரு பிரசித்த பெற்ற தெய்வம், பெண் தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாரியம்மன்லயே முதலிடமா இருக்கக்கூடியது சமயபுரம் தான். சமயபுர தாயார போய் நீங்க வழிபாடு எடுங்க. உங்களுடைய கர்ம வினை கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பரிகாரம், உங்களுடைய பலாபலன் என்ன, எப்படியெல்லாம் வாழ்க்கையில முன்னேற்றம் எடுத்துக்கலாம், வாழ்வியல், அதே போல தெய்வீக வழிபாடு முறையில நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிறைய பேத்துக்கு நீங்க இதை ஷேர் பண்ணணும். சரிங்களா? அடுத்த நட்சத்திரத்தை சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.